ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சர்குணாஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் கடப்பா. இது பார்த்திங்கன்னா ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்குங்க. எல்லாத்துக்கும் சைடிஷாக ஊற்றி சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இது இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு குக்கரில் ஒரு அரை கப் அளவுக்கு சிறும்பருப்பு எடுத்துகிட்டு 2-3 முறை கழுவிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இதோட அளவு பார்த்திங்கன்னா 120 கிராம் இருக்குங்க. இது கூடவே மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய உருளைக்கிழங்காக இருந்ததுன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. பருப்பு மூழ்கிற அளவுக்கு ஊற்றினா போதும். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுருங்க. ஒரு 4 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காயை துருவிட்டு சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை இந்த மாதிரி பொடியை நறுக்கிட்டு சேர்த்தோம்னா நல்லா அரைப்பட்டுடும். அடுத்ததாக ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காரத்துக்காக ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி பார்த்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பருப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கை மட்டும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு ஒன்றும் பாதியமாக மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போ பருப்பை இந்த கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போ இதுவும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கி வர வரையும் வதக்கிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி பொடிதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளினா 3 சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளினா 2 சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளி வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பருப்பு வேக வைக்கிறதுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து கரெக்டான அளவு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம மிக்ஸி ஜார் அலசின தண்ணியையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனாலும் போகிற அளவுக்கு வேக வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காயிட்டு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். ஏன்னா அடுத்ததாக இது கூட நம்ம வேக வச்ச பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் சேர்க்க போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு தண்ணியாக வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்ததும் நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக வேக வச்சு மசிச்சு வச்ச உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சுக்கோங்க. அங்கங்கே உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீசஸும் இருக்கணும். அது குழம்புல பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கடாய் ரொம்ப சின்னதாக எடுத்துட்டேன். நான் வேறு கடாய்க்கு இதை மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், வேறு கடாய்க்கு மாற்றிட்டேன். இப்போ கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. நான் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா கொதித்து வரும்போது இன்னும் நல்லா திக்காயிட்டு வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே தக்காளி வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம். ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுட்டு அடுப்பை குறைவான தீயில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. மூடி திறக்கும் போதே கம கம கமன்னு வாசனைங்க. கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுங்க.
தூவிட்டு ஒரு முறை கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் கும்பகோணம் கடப்பா சூப்பராக தயாராகிருச்சிங்க. எவ்வளோ செஞ்சாலும் உடனே காலி ஆகிடும், அவ்வளோ சுவையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் சைடிஷாக ஊற்றி சாப்பிட்லாம், அருமையாக இருக்கும். ஒரு 4 இட்லி சூடாக வச்சுட்டு ஒரு 3 கரண்டி கடப்பா ஊற்றிட்டு அப்படி நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சர்குணா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.